வங்கிக் கணக்கிலிருந்து பணம் எடுக்க வரையறை இல்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கும் நிலையில் வங்கிகளில் எவ்வளவு பணம் விநியோகிக்கப்படுகின்றன என்பது குறித்து திருச்சியில் இருக்கும் செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், திருச்சியை பொறுத்தவரைக்கும் வங்கிகளில் எவ்வளவு பணம் விநியோகிக்கப்படுகிறது? அங்கு இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் எந்த அளவுக்கு வங்கிகளுக்கு வந்து செல்கிறார்கள்? இது போன்ற அரசு மாற்றப்பட்ட ஸ்டேட் வங்கியில் இருக்கும். பாரத ஸ்டேட் வங்கியை பொறுத்தவரை வாடிக்கையாளர்கள் 65,000க்கும் மேற்பட்டோர் இருக்கிறாங்க. ஆனால் வாடிக்கையாளருக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்கு தான் வங்கி அதிகாரிகளால் முடியவில்லை. காரணம், நாம் இன்று காலை கூட ஒரு வங்கி மேலாளரிடம் பேசினோம். அவர்கள் அதாவது நேற்று அறிவித்த இந்த ரிசர்வ் வங்கியான அறிவித்த இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான விதிமுறைகளின் கீழே பணத்தை கொடுப்பதற்கு தங்களிடம் போதுமான கைவசம் எந்த விதமான பணம் இல்லை என்று அவர்கள் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான சிக்கலை ஏற்படுத்தும், பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான இதில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை நம்ம ஏற்கனவே வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பாலச்சந்திரன் நம்மளோட இருக்கார், கேட்கலாம். இப்போ சார் வணக்கம். இப்போ இந்த வங்கியில் பொதுவாக ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்த இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது, அதன் மூலம் வந்து வங்கிகளில் ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது, பணம் எடுப்பதிலும் பணம் வந்து செலுத்துவது இருக்கலாம். இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் பொதுவாக பொதுமக்கள் என்ன மாதிரியான பாதிப்புக்கு இப்போது உள்ளாவாங்க? நேற்று கூட கட்டுப்பாடை தளர்த்தியாச்சுன்னு சொல்கிறாங்க. பணத்தை இப்போ எடுக்க முடிகிறதா? வங்கி அதிகாரிகள் என்ன மாதிரி கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க? அதாவது என்ன நிலைமை அப்படின்னா, நேற்றுக்கு தான் ரிசர்வ் பேங்க்குக்கே 500 ருபீஸ் நோட்டு சென்னைக்கு வந்திருக்குன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ பென்ஷனர்ஸ், சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஆல் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயீஸ், அதர் ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ், இவ்வளோ பேருக்கும் இப்போ சேலரி போடக்கூடிய நேரம் வருது. இந்த சேலரி எடுத்து தான் அவங்க வந்து ஹவுஸ் ரெண்ட்டு, வீட்டு வாடகை, எலக்ட்ரிசிட்டி, பாலுக்கு உண்டான பணம், காய்கறி எல்லாத்துக்கும் அவங்க இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை, இப்போ 2500 ரூபா ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் ஏடிஎம்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2000 ரூபா நோட்டு தான் அதில் வந்து நிரப்பப்படுது. ஆனால் அதுலேயும் 500 ரூபா வந்து பொதுமக்கள் எடுக்க முடியாத நிலையில் இருக்காங்க. இதை உடனடியாக வந்து பொதுமக்களுக்கு அந்த பணத்தை கிடைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? வங்கி அதிகாரிகளும், அதாவது ஒவ்வொரு வங்கியிடம் கைவசம் வந்து பணம் இருக்கா? இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் 2000 தான் இருக்கும். ஏன்னா 2000 மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. அதை இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் கோடி ரூபாயில் நமக்கு இப்போ கீழே இறங்கியிருக்கிறது என்பது மிகவும் குறைந்த அளவுக்கு உண்டான தொகை தான். அதுவும் 2000 ரூபாய் நோட்டாக தான் வந்திருக்குங்கும் பொழுது இந்த கஷ்டம் வந்து சில்லறைக்கு உண்டான கஷ்டம் என்பது, தட்டுப்பாடு என்பது நீடிக்கத்தான் செய்யும். முக்கியமாக அதாவது காயத்ரி, அதாவது திருச்சி மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இங்கே உள்ள ஏற்கனவே 400க்கும் மேற்பட்ட வங்கிகள், அதாவது குறிப்பாக தனியார் வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள் என அனைத்திலுமே வந்து வங்கிகள் உள்ள அதிகாரிகள் அவர்கள் மக்களுக்கு தேவையான, பொதுமக்களுக்கு வாடிக்கையாளருக்கு தேவையான பணத்தை கொடுப்பதில் தான் அவங்களுக்கு சிக்கல் நிலவுவதாகவும், போதுமான கையிருப்பில் வந்து பணம் இல்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து அதிகமான அளவு பணத்தை வந்து எடுப்பதற்காக வாடிக்கையாளர் வந்து அவங்க திரும்பி செல்லக்கூடிய நிலை தான் ஏற்படுது. காயத்ரி.